இனியும் ஏமாற்ற முடியாது. தீயாக பரவும் ஏஐ வீடியோக்கள் கடிவாளம் போடும் மத்திய அரசு. முக்கிய உத்தரவு: ஏஐ மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது ஏஐ வீடியோக்கள் என்றால் அதை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும், ஏஐ வீடியோக்களை நீக்க அரசு அல்லது நீதிமன்ற உத்தரவிட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாகவே ஏஐ ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஏஐ வீடியோக்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. டீப்ஃபேக், ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் அதிநவீனமாக மாறிவிட்டது. இதனால் எந்த வீடியோ உண்மை அல்லது எந்த வீடியோ ஏஐ என்பதை யூசர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழலில்தான் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்களை தெளிவாக அவை ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டவை என்ற குறியிட வேண்டும் என்றும், அந்த அடையாளமார் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு அல்லது நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டால் அதுபோன்ற ஏஐ அல்லது டீப்ஃபேக் வீடியோக்களை 3 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருமுறை சேர்க்கப்பட்ட ஏஐ மார்க் அல்லது மெட்டாடேட்டாவை நீக்கவோ மறைக்கவோ தங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதுபோல ஏஐ வீடியோக்கள் மார்க் செய்யும் பழக்கத்தை ஏற்கனவே சில சமூக வலைதளங்கள் கொண்டு வந்துள்ளன. உதாரணமாக, உண்மையான நபர்களை வைத்து உருவாக்கப்படும் ஏஐ வீடியோக்கள் குறித்து குறிப்பிட வேண்டும் எனும் சேனல்களை யூடியூப் வலியுறுத்தி வருகிறது. பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலிலும் சில கட்டுப்பாடுகள் மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது.